2024 அக்டோபர் மாதம் காலில் சின்ன புண்ணு மாதிரி ஒன்று வந்துச்சு பொக்களமாக. இந்த கால் புண்ணு வந்ததுலேருந்து சரியான தூக்கல்ல, சாப்பாடு இல்லை. அடுத்த ஆள் உதவி இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அற்புத பெருவிழா டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் என் கணவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மோகன் சிலாசரையா வியாதியஸ்தர்களுக்காக பேர் சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மோகன் ஐயா என் பேரை சொன்ன உடனே என் உடம்புல ஒரு குளிர்ச்சி மாதிரி இறங்கின உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து 2 மாதத்துல என் காலில் இருந்த புண்ணை நல்லா ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பாதிப்போடு இருக்கிறீங்களா, வலியோடு இருக்கிறீங்களா, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் பேர் சந்தனமேரி. எனக்கு ஒரு பையனு 2 பொண்ணு இருக்காங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருக்கேன். 2024 அக்டோபர் மாதம் காலில் சின்ன புண்ணு மாதிரி ஒன்று வந்துச்சு பொக்களமாக. முதல் நாள் பார்க்குறேன் ஒரு புண்ணு இருந்துச்சு. மறுநாள் பார்க்கும்போது 2 கால்லையும் பொக்களமாக வந்துருச்சு. வந்த உடனே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால் எங்கே அப்படியே கொசன்னு புண்ணாயிருக்கு. என் மனைவியை பார்க்கும்போது பயங்கரமான வேதனை இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி புண்ணு இருக்குதே, எப்போ என்ன செய்ய போகிறாள்னு தெரியலையே, தூங்க மாட்டேன்றாள் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு. நடக்க முடியாது, தண்ணி படக்கூடாது, தண்ணி தெரிச்சிடக்கூடாது, பட்டா ஒரே காந்தல் வந்துடும். கொசன்னு இருந்துச்சு புண்ணு. ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். காலில் புண்ணு வந்தோடனே அது பெருசாக ஆக பயங்கர வலினாலும் அப்படி வலி இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த கால் புண்ணு வந்ததுலேருந்து சரியான தூக்கல்ல, சாப்பாடு இல்லை. அடுத்த ஆள் உதவி இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பல்லு விளக்க முடியாது, குளிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது. 24 மணி நேரமும் அழுத மணியமாக தான் இருப்பேன். பொண்ணுக்காக பெங்களூர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே டாக்டர் சொல்லிட்டாரு, இது ரொம்ப மோசமாக இருக்க, கால் எடுக்கிறாப்புல வந்துருமிட்டார். இப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொன்னோடனே டாக்டர் சொன்னார், இல்லை ஆஞ்சியோ பண்ணி பார்த்துருவோம், பிளட்டு சர்க்குலேஷன் இல்லாதனால அப்படி இருக்கு அப்படின்னு. ஆஞ்சியோ பண்ணி கொண்டு வந்து பெட்டில் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அந்த இருந்தது மாதிரியே தான் இருந்துச்சு ஒழிய கொஞ்சம் கூட அதில் மாற்றமே இல்லை. நாட்டு மருந்து சாப்பிட்டு நிற்கலை, புண்ணு ஆறுறதுக்கு ஒரு சுகம் தெரியலை. பயங்கர வேதனை தான் மேலும் இருந்துச்சு ஒழிய வேதனை குறையவே இல்லை. இப்படி 3 மாதத்துக்கு மேலே இந்த புண்ணுனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது 2024 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அற்புத பெருவிழா டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானும் என் கணவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மோகன் சிலாசரையா வியாதியஸ்தர்களுக்காக பேர் சொல்லி கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கையில், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, இந்த வேதனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னா அவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேர் சொல்லி, மகளே சந்தனமேரி, உனக்கு ஒரு வியாதி 2 வியாதி இல்லை, பல வியாதி உடம்புல இருக்க, சாத்தானால் கட்டப்பட்டு நீ படுத்திருக்கிற, இப்பொழுது கர்த்தர் உன்னைய தொடுறாரு, எழுந்த நட அப்படின்னு சொன்னார். மேரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மேரி, சந்தன மேரி, உங்களுடைய முளைப்பெயர் சந்தன மேரி. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. உங்களுக்கு 1-2 வியாதி அல்ல, பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டு சரீரம் முடக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களை முடக்கின அசுத்தாவி விலகுகிறது, வியாதிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் சந்தன மேரி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எழும்புங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது மோகன் ஐயா என் பேரை சொன்ன உடனே என் உடம்புல ஒரு குளிர்ச்சி மாதிரி இறங்கின உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். புது பெருவிழா முடிஞ்ச அந்த இரவு தான் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தேன்னா அந்த இரவு நல்லா தூங்கி விழிச்ச உடனே எனக்கு கால் வலியெல்லாம் அவ்வளவா தெரியலை, நல்லா ஆயிடுச்சு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டேன்னா 2 மாதத்துல என் காலில் இருந்த புண்ணை நல்லா ஆயிடுச்சு. ஆறின பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தண்ணிக்குள்ளே கால் நனைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தண்ணிக்குள்ளே நனைச்சித்தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், துணி வைக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேன், எங்கே வேணாலும் நடக்கிறேன். எந்த வேதனையும் இல்லை, புண்ணு வரவே இல்லை.
எல்லாம் நல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என் மனைவி இப்போ நல்ல சுகமாக இருக்கிறா, புண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இந்த புண்ணுனால என் காலை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தார். ஆனால் ஏசப்பா ஆப்ரேஷன் எல்லாமே எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்துருக்காரு. என் வியாதி படுக்கையிலே என்னை தேடி வந்தவரே, உன் தழும்புகளால் சுகம் தந்தவரே, உம்மை தவிர யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? இந்த நிலைமையிலும் என் மறுமையிலும் உம்மையே சார்ந்திருப்பேன். எந்த நிலைமையிலும் என் மறுமை என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த ஏசப்பாவுக்கு கோடா கோடி நன்றி. சார்ந்திருப்பேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த நாளாவது என் பிரச்சனை மாறுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். காலையிலலாம் எல்லா வேலையும் செஞ்சிருச்சு, நைட் ஆனோடனே உங்கள் பிரச்சனையை நினச்சி ஏதோ வேதனையை நினச்சி உட்காந்துட்டு இருக்கலாம். சரீரத்தில் ஏதோ ஒரு சோர்வு நினச்சி நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இதை நினச்சிட்டு ஆனால் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை ஃபோன் வழியாக இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு அருமையான சாட்சி கேட்டிங்கல்ல, சகோதரி சந்தன மேரி ஊசூரை சேர்ந்தவங்க. பாருங்க, 2 காலையும் புண்ணு டாக்டர் சொல்லிட்டாங்க, ரத்த ஓட்டம் சரியாக வரல, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆஞ்சியோ வரைக்கும் செஞ்சு பார்த்தாங்க. எந்த பாதிப்பும் எந்த இதுவுமே குணமாகாத ஒரு சூழ்நிலை. பல இடத்துல பார்த்துட்டேன் சொன்னாங்க. நான் டாக்டர் கிட்ட போனேன், நாட்டு மருந்து சாப்பிட்டேன், எல்லாமே முயற்சி பண்ணி செய்து பார்த்துட்டு கடைசியாக சோர்ந்து போன நிலைமையில இருக்கும்போது அற்புத பிரிவை பார்த்து ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். காலில் இருந்த அந்த புண் பிரச்சனையிலேருந்து மாற்றி இருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. என்ன பிரச்சனைனே ஆக்சுவலாக தெரியல. ஒருவேளை ரத்தம் ஒழுங்காக போகாததுனால இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே நடக்காத சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இயேசு அற்புதம் செய்கிற தேவன். இந்த இரவு நேரத்துல இயேசுவால உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். சரியா? ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், பைபிள்ல எழுதிருக்கேன். இந்த உலகத்துல இயேசு இருந்த நேரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இங்க அப்படின்னா நான் வாசிக்கிறேன், 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இப்போ பாருங்க, 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான். அதாவது அவன் பேரு 100க்கு அதிபதி கிடையாது. அவன் 100க்கு அதிபதி, ஒரு 100 சேவகர்களுக்கு அவன் அதிபதியா இருந்தான். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல, அதாவது ஒரு மிலிட்ரியில இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சரீரத்துல ஒரு பலவீனம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேலைக்காரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு முதலாளி இறங்கி ஒரு வேலையை செய்வாரா? ஒரு முதலாளி இவ்வளோ காரியத்தை செய்வாரா? அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மனிதன். வேலைக்காரனா இருந்தாலும் அது முக்கியமான ஒரு வேலைக்காரனா இருந்திருக்கணும். அப்போ இயேசுவை தேடி இவங்க பாருங்க, அவங்க அவர் சொல்றாரு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவ இயேசு கிட்ட எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய தலைவர்களை இயேசு கிட்ட அனுப்புற. அந்த மாதிரி என் வேலைக்காரனுக்கு உட முடியல, இயேசுவை குணமாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷனுக்காக யூதர்களுடைய தலைவர்களை இயேசு கிட்ட அனுப்புறான். அப்போ இயேசு கிட்ட அவங்க வராங்க. அப்ப பாருங்களேன், ஒரு காரியம் நடக்குது. அப்போ அங்க என்ன சொல்றாரு, 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 100க்கு அதிபதி இன்னொரு தடவை ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவார். 7ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்ல, நீங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை பார்த்தீங்க, டிவில இருந்து சொல்றாங்க, இங்க இருந்து நீங்க ஜெபிங்க, நான் இங்க இருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் விசுவாசம். இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த நிகழ்ச்சி எதிரோ ஒரு பாக்குங்க, டிவில பார்க்கலாம், இல்ல போன்ல பார்க்கலாம், நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா இப்போ நீங்க ஜெபிக்கும் போது நாங்க ஜெபிக்க போறோம், நீங்க எங்களோட இணைந்து ஜெபிக்க போறீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இப்போ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் அந்த 100க்கு அதிபதி விசுவாசிச்சான்.
நீங்கள் அப்படி என்னன்னா 10வது வசனத்தை வாசிக்கும்போது, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். இவ்வளோ நடந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள வியாதியா இருக்கிறவன் சுகமாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. உண்மையான காரியம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஒரு விசுவாச வார்த்தைகள் இங்க ஜபிக்கும் போது, விசுவாசத்தோட ஜபிக்கும் போது அந்த நேரத்துல அற்புதம் நடந்துருச்சு. அதுதான் விசுவாசம். இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசு நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நீங்க இங்க வர முடியாத சூழ்நிலையில இருக்க, என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னால் வெளியே வர முடியல, என்னால் காரியங்களை காட்ட முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? ஒரு தடவை ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட, அதாவது முடக்குவாதம்னு சொல்கிறாங்களே, கை கால் ஜாயிண்ட்லாம் முடக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி என்ன செய்யறது, இப்படி ஒரு பாதிப்போடு அவங்க இந்த மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சியை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. உட்கார்ந்த இடத்துல வலிக்குது, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் நைட்டு உட்காரும்போது தானே அந்த வேதனை தெரியும். அப்படி உட்காரும்போது தானே எல்லாம் நம்ம ஒரு வேகத்தில், காலையிலேருந்து ஒரு அவசரத்தில் நம்ம வேலை செய்யணும், கடமையின் மத்தியில் அவசரத்தில் நேரம் இல்லைன்னு எல்லாத்தையும் செஞ்சிருவோம். ஆனால் ஒரு பிரச்சனை தனியாக உட்காரும்போது தான், அந்த பிரச்சனை மேற்கொள்ளும் போது தான், உட்காரும்போது தான் அந்த பிரச்சனை நடக்கும் தெரியும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆமாண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு சுகம் தாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, நானும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்றீங்களா அப்படின்னு இருதயத்துலேருந்து ஒரு ஏக்கத்தோட அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி சாட்சி கேட்டீங்கல்ல, நடந்திருக்குல்ல. அவங்க ஜெபிச்சாங்க, ஒரு குளிர்ந்த காத்து பத்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நாள் பட்ட புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஆறி 2 மாதத்துக்குள்ள எல்லாமே ஆறிடுச்சு, சுகமா ஆயிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சாட்சி சொன்னாங்க. இயேசுவால செய்யக்கூடும். ஏதோ ஒரு பாதிப்போடு இருக்கிறீங்களா, வலியோடு இருக்கிறீங்களா, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், இயேசுன்ற பேரை சொல்லி, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இரவு நேரத்தில் இந்த சகோதரன் இணைந்தப்பா, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சகோதரி ஜெபிக்கிறாங்கப்பா, இந்த சகோதரன் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்கப்பா. அவங்க ஜெபித்த அந்த காரியத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நாளைய தினத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிற அந்த காரியத்திலிருந்து இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் பயப்படுங்கிறபடி ஒன்றுமே சம்பவிக்காது நீங்கள் வாக்கு கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அந்த காரியத்துல விடுதலை கொடுத்து விட்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. சரீர பலவீனத்தின் மத்தியில ஜெபிக்கிறாங்கப்பா. கை கால்கள்ல வலியோட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்க. கைகளையும் கால்களையும் ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆர்த்ரைட்டிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க. எலும்புகள்ல காணப்படுகிற வலிகள் மறையட்டும், நரம்புகள்ல காணப்படுகிற பாதிப்புகள் விலகட்டும், தசைகள்ல காணப்படுகிற பிரச்சனைகளை நீங்க மாற்றி போடுங்கப்பா. இப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உம்மால குணமாக்க முடியும் ஆண்டவரே. இந்த நேரத்துல எலும்புகளுக்குள் உங்க சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எதுவுமே செய்ய முடியாதுன்ற இருக்கிற நிலைமையில இருக்கிற அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க வெரிகோஸ் பிரச்சனையில இருந்து இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க சுகமாக்குறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதுகு தண்டுல ஒரு பாதிப்புகள் மாறட்டும், தலைகள்ல காணப்படுகிற பிரச்சனையை நீங்க மறைய பண்ணுங்க இயேசுவே. நீங்க அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. நீ ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்க ஜெபிச்சீங்கல்ல, இயேசு அற்புதம் செய்துட்டாரு. நீங்க அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.